हाय फ्रेंड्स वांगा वीडियोக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன சமையல்னா எக் ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வாணல் வச்சிட்டு வாணல் வந்து நல்லா சூடினதும் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் பிரவுன் ஆனதும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையானது வந்து வெங்காயம் 2 ஸ்மால் சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட் வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு 2 சில்லி வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. இது வந்து வெங்காயமும் கேரட்டும் பச்சை மிளகாயும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த வதக்கிற கேப்பில் வந்து சைட் பை சைடாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுப்போம். கொத்தமல்லி கட் பண்ணதும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நாங்கள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து எக் ரைஸ்க்கு எத்தனை தேவைன்னா ஒரு 3 எக் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை வந்து நல்லா வந்து உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வெங்காயத்தோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து முட்டை வந்து நல்லா வேகணும். அந்தளவுக்கு வந்து வெந்ததும் வந்து என்ன பண்ணால் தேவையான அளவு வந்து ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து சால்ட் பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சால்ட் வந்து லைட்டாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.